அன்புவும் கண்மணியும் சேர்ந்து வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க அன்புவும், சிவகாமியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெண்ணிலா ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னா இவங்களால பேச முடியும், நடக்க முடியும். இது பாட்டி வந்தவுடனே கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க சிவகாமி அன்பு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. வெண்ணிலா தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணது. கண்மணி ஆக்சிடென்ட் பண்ண போய் நான் அதில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொன்னதும், அன்பு செம கோவமா இருக்கிறாங்க. இப்ப அவள நான் சும்மாவே விட மாட்டேன்மா அப்படின்னு அன்பு கோவத்தோட கிளம்புறாங்க. உடனே கார்த்திக் இருந்துட்டு, நீங்க அமைதியா இருங்க. நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லலாம். பாட்டிக்கிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி இருந்துகிட்டு, இப்போதைக்கு நான் பேசினது, நடந்ததெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாமே! அப்படி சொன்னா கண்மணி வீட்ட விட்டு போயிடுவாளான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்காக அந்த வெண்ணிலாவ சும்மாவாம்மா விட முடியும்? அப்படின்ட்டு அன்பு கோவத்தோட இருக்காங்க. பாட்டி வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி கிட்ட போயிட்டு, "அன்பு, பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன விஷயம் அன்பு?" அப்படின்ட்டு பாட்டி கேட்குறாங்க. "இங்க பாருங்க பாட்டி, அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே வெண்ணிலா தான். வெண்ணிலா தான் அம்மாவ ஆக்சிடென்ட் பண்ணதே" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாங்க. இங்க வெண்ணிலா அத கேட்டுட்டு, நம்ம சிவகாமி பேசுறது, நடக்கிறதெல்லாம் சொல்லலாம்னு நெனச்சா, இங்க என்ன அன்பு புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெண்ணிலா ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு, "என்ன அன்பு சொல்ற? அவ எதுக்கு உங்க அம்மாவ ஆக்சிடென்ட் பண்றா?" அப்படிங்கிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "பாட்டி, அவ எங்க அம்மாவ ஆக்சிடென்ட் பண்றதுக்காக பிளான் போடல. கண்மணி ஆக்சிடென்ட் பண்றதுக்காக பிளான் போட்டிருக்கா. எப்படியோ அம்மா போய் அதுல சிக்கிக்கிட்டாங்க. இது அம்மா தான் சொன்னாங்க" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. "சிவகாமி நடக்கிறா, பேசுறாளா?" அப்படின்ட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே சிவகாமி கிட்டயும் கேட்டதும், "ஆமா அத்த, அவ தான் காரணம்" அப்படின்ட்டு சிவகாமியும் சொல்றாங்க. உடனே "வெண்ணிலா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செம கோவமா, "இதான் நீ ஒரு உயிர எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு மோசமானவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னதான் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. அப்படி இருக்கும்போது சிவகாமிய கொல்றதுக்கு துணிஞ்சிருக்கியே!" அப்படின்ட்டு பாட்டி உடனேவும் வெண்ணிலாவ போட்டு அறையுறாங்க. உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு, "பாட்டி நான் ஒண்ணும் பண்ணல" அப்படிங்கிறாங்க. "நீ பண்ணாமலா அவ சொல்லுவா" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி "முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளிய போ. இல்லாட்டி போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன்" அப்படின்ட்டு வெண்ணிலாவ வீட்ட விட்டு அனுப்புறாங்க. அப்ப கண்மணியும் வர்றாங்க. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கு ஷாக்கா இருக்குது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.